சம்பூர்ண தேவன் என்ன காரணத்துக்காக ஐயா பிறவி செய்தார்? தம்பி, இங்கே அகிலத்திட்ட நல்லா படிங்க. 7 லோகத்து தேவர்களை பிறவி செய்கிற பொழுது எல்லாரும் போய் பிறந்தாங்க. ஆனால் சம்பூர்ண தேவன் மட்டும் அங்கே யமலோகத்து பெண் மீது உள்ள ஆசை, இது அங்கே காமத்தின் ஆசை அல்ல. நம்ம எல்லாருமே நமக்குள்ள என்ன இருக்கோ அதைத்தான் அங்கே கொண்டு வரோம். இது காமத்தின் ஆசை அல்ல. கீழுள்ள பெண்ணை மேலாக்க வேண்டும் என்று வேளமுத்த தேவா மிகுத்த தவம் செய்திட சொல். தவம்தான் ஐயா நமக்கு காட்டி தந்த வாழ்க்கை பாடம். தவம் செய்தல் என்கிற பாடம்தான் கலியுகத்தினுடைய வாழ்க்கை பாடம். அதை முதல்லையே சம்பூர்ண தேவன் கீழுள்ள பெண்ணை மேலாக்க வேண்டும் என்று, அப்ப கீழான பெண்ணை மேலாக்க வேண்டும் என்று வேளமுத்த தேவா மிகுத்த தவம் செய்திட சொல். அவன் அந்த பெண்ணுக்கு மேல ஆசைப்பட்டான்னா அவன் கீழே யமலோகத்து பெண், அவன் பரலோகத்தவன். பரலோகத்தவனாகிய சம்பூர்ண தேவனுக்கு தகுந்தவாறு அவளை மேல் நோக்க வேண்டும். இதுதான் ஐயா நமக்கு தந்த வாழ்க்கை பாடம். நம்ம எல்லாரையுமே இறைவனுக்கு தக்கவாறு ஐயா மாற்ற வந்திருக்கிறாங்க. நாம இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு மொழி, எப்படி எல்லாமோ இருக்கிறோம், சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரையுமே சமப்படுத்த கடவுள் வந்திருக்கிறார். கரடு முரடு தட்டி பதியற வந்திருக்கிறார். அப்போ இவன் ராவணை சீதையை கடத்திட்டு போயிட்டான். ராமபுரான் போர் செய்கிறார். கடைசியில் ராவணை நிராயுத பாணியாக நிற்கிறான். அவனை கொல்லையா செய்தாரு? இல்லை, இன்று போய் நாளை வா. இதுதான் கடவுள். இங்க கடவுளுக்கு சூத்திரத்தை புரிஞ்சுடுங்க. இன்று போய் நாளை வா. மறுநாளும் போருக்கு தான் வந்தான். போருக்கு வந்தவனை போக விடேன் என்று சொல்லி அவனுடைய 10 சிரசை இழக்க செய்து விட்டு இப்பொழுது கேட்கிறார், நீ அடுத்த மனைவியை, கடவுளுடைய மனைவியை கொண்டு வைத்திருந்தாலும், தவறான எண்ணத்தோடு பார்த்திருந்தாலும் உன்னை நான் மன்னிக்கிறேன். என்னை கடவுள் என்று நம்பு, என்னுடைய நாமத்தை சொல்லு. இதுதான் கடவுளுடைய வாய்ப்பாடு. கடவுள் நமக்கு வைத்திருக்கிற வாய்ப்பாடு இதுதான். என்னுடைய நாமத்தை சொல்லு, இல்லைன்னா என்னுடைய பேரை சொல்லு, இல்லைன்னா தவம் செய். ராவணன் செய்யல, நம்பல, கடவுளுடைய நாமத்தை சொல்லல. அதனால அவன் கொல்லப்பட்டான், அவன் நரகத்தில் தள்ளப்பட்டான். மீண்டும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அடுத்த பிறகு நீ என்ன நினை. இப்படி ஒவ்வொரு யுகங்களிலும் அரக்கர்களுக்கு புத்தி சொல்லி தான், கேட்காதனாலதான் இப்ப கல்யாணாக பிறகு நரகத்தில் தள்ள போறார், தள்ளி இருக்கிறார். சம்பூர்ணதரும் தப்பு செய்தான். யமலோகத்து பெண் மீது ஆசைப்பட்டான். ஆனா கடவுள் தவம் செய்யணும்னு சொன்னோன்னு தவம் செய்தானா இல்லையா? அதுக்கு பிறகு மறுத்தானா? கடவுளை மறுதளித்தானா? தப்பு எல்லாருக்கும் உண்டு. நீங்களும் தப்பு தான், நானும் தப்பு தான். இல்லை, இந்த உலகத்துல ஒரு ஆளு நான் யோக்கியமானவன், எனக்கு பெண்ணாசையே கிடையாது, மண்ணாசையே கிடையாது, பொன்னாசையே கிடையாது, ஒரு ஆளை சொல்லுங்க. இறைவனை தவிர ஒரு சம்பூர்ண தேவனை குறை சொல்றவங்கள, பரதேவதையை குறை சொல்றவங்கள தான் கேட்கிறாங்க. உங்கள்கிட்ட யோக்கியமானவன் ஒருவனை சொல்லுங்க. நீங்க நான் யோக்கியன்னு நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நானும் சொல்ல முடியாதுங்க. நம்மள்ட்ட எல்லார்ட்டையும் பாவம் இருக்கு, காமம் இருக்கு, கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு. இருக்கா இல்லையா? இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தீர்க்கிறது, என்ன நடத்தி இருக்கிறது? அவன் தவஞ்சியை சொல்றாரு. தவஞ்சியை சொல்லுகிற பொழுதும் ஒன்று சொல்றாரு, தவத்தின் முடிவில் நீ எதை நினைப்பா தருவேன். தவத்தின் முடிவு என்ன? நினைவற்ற நிலை, எண்ணமற்ற நிலை. ஆனா அங்கேயே ஒரு முடிச்சு போட்டு கொடுக்கிறார். என்னத்துக்கு தவம் இருக்க செய்தார்? அவருக்கு கலி அளிக்கணும், தர்ம யுகத்தை மலர செய்யணும். ஏன்னா நாராயணன் தன்னுடைய திருமுடி தன்னையே கலியனுக்கு வரமா கொடுத்தாச்சு. சிவபெருமானுடைய வார்த்தையினால அவனுக்கு எல்லாம் போயிட்டு, இனி கடவுள் நேரிட்டு நான் தான் கடவுள்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவர் செய்கிற சூத்திர அவதாரம். இதுவரைக்கும் இருக்கிற சாஸ்திரம், இப்ப சூத்திர அவதாரம். சூத்திர அவதாரத்தை புரிஞ்சு கொள்ளாம நம்ம எல்லாருமே தகட தத்தம் போட்டுட்டு இருக்கிறோமே தவிர நம்மளால இந்த சூட்சும அறிவை, இந்த சூத்திர அவதாரத்தை புரிஞ்சு கொள்ள முடியல. இது கடவுளுடைய நாடகம். அவர் சம்பூர்ண தேவனுடைய பாத்திரத்திலே நீங்க அவதார சடை இல்லைன்னு சொல்லுங்க, நான் இருக்குன்னு சொல்றேன். இல்லைன்னு சொன்னா உங்க கருத்து, இருக்குன்னு சொல்றது என் கருத்து. உங்க கருத்தை
அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை கிடையாது, என் கருத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா அதனுடைய முடிவு கடவுள்கிட்ட தான் இருக்கு, புரியுதா? அப்போ அவர் சம்பூர்ண தேவன் தவம் இருக்க சொல்றாரு. தவத்தின் முடிவில் அவன் திருமுடி மேல ஆசைப்படுறான்னு இல்லையா? திருமுடி மேல் யாருக்குடைய? நாராயணனுடைய, இந்திரனுடைய திருமுடி, நாராயணனுடைய சிங்காசனம், தெய்வ மாதர்கள் புடைசூழ சார்ந்தவர்கள் கட்டியம் கூற. அப்போ உலகத்தை ஆண்டால் எப்படி இருக்கு? அதானே வைகுண்ட அவதாரம். உலகத்தை ஆண்டால் எப்படி இருக்குன்னு அவர் கேள்வியை பரதவர்கிட்ட கேட்கிறான். அவர் சொல்றா, அப்படித்தான் ஆதிசிவன் உண்மை படைத்தால் இப்படியும் படைத்தவர் இரவாது இருப்பார். இதுக்கு மேல ஒரு கேள்வி எங்க இருக்கு? கேள்வி கேளாத பேருக்கு கேடு வரும். என்ன கேள்வி? நான் இறந்து போவேனே, நான் செத்து போவேனே, அதுக்கு அதுல விடை என்ன? சாகாத வாழ்வுக்கு வழி என்ன? அதுதானே ஐயா வழி. இங்க வேற எதுவும் இங்க கிடையாதுங்க. சாகாத வாழ்வுக்கு வழிதான் ஐயா. அதான் அவன் அங்கேயே கேட்கிறா, உன்னை உலகத்துக்கு ராஜாவாக கடவுள் படைத்தாலும் நீ செத்துதானே போவ. பெருமூச்சு விடுறான். கடவுள் நிற்கிறார். அப்பொழுது சிவபெருமானும் நாராயணரும் அவனை தேடி வந்திருக்காங்க. அவன் தவம் செய்கிற இடத்துல வந்திருக்காங்க. அப்ப அவனுடைய தவம் எப்படிப்பட்டது? கடவுள் தன்னை தேடி வந்திருக்காருன்னா தவம் உன்னதமானது. ஆனா அந்த தவம் சுயநல தவம் அல்ல, அது நிஷ்காமிய தவம். காமிய தவம், நிஷ்காமிய தவம், உலக நன்மைக்கான தவம். அவனுக்கு மோட்சத்துக்காக அவனை கடவுள் தவம் செய்ய வைக்கல, உலகத்துக்கு நன்மைக்காக அவன் தவம் செய்வதற்கு தான் அவனை தெரியாமலே அவனை தவம் செய்ய வச்சார். சரி, இனி திருமுடி மேல ஆசைப்பட்டதுனால நீ பிறந்து இந்த உலகத்துல இந்த பெண்ணோட உறவாடி எல்லா கேவலம், எல்லாரும் அப்படித்தான். பெண்ணோட உறவாடி எல்லா கேவலம், எல்லா அவமானம் இது நமக்கு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. இல்லைன்னு சொன்னா நான் கெட்டிக்காரன் இல்லையா, யோக்கியமாரன் செம்ப எடுத்து உள்ள வைட்டு சொன்னது போல நம்ம எல்லாரும் நம்மளே போய் சொல்லி கொடுறோம். எல்லாரும் இங்கே அவமானங்கள், அலட்சியங்கள் எல்லாருக்கும் உண்டு வாழ்க்கையில. அதெல்லாம் அவரப்பட்டார். அதுக்கு பிறகு அந்த கடவுள் வருகிறார். 24 வயசுல படுத்த படுக்க அவரை பிறகு செய்கிற பொழுது என்ன சொல்றாரு? என்ன தவம் செய்தாரோ தேவன் தாய் தகப்பன் பொன்னப்ப நாரணருக்கு பிள்ளை என அதுக்கு பிறகு அவரை எதிர்நிலையில பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன். இல்ல, பொன்னப்ப நாராயணருக்கு பிள்ளை நாராயணர் தானே. இப்ப நம்ம வைகுண்டத்துக்கு பிள்ளை நம்ம ஐயா தானே, ஐயாவுக்கு பிள்ளை ஐயா தானே. நீங்க என்ன பார்த்து ஐயான்னு சொல்றீங்க, அது பொய்யா? இல்ல, அவருக்கு பிள்ளை தான், அவருடைய அம்சம் தான் நாம. நீங்களெல்லாம் எனது அம்சம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தியாகம், ரொம்ப பணிவு, இதெல்லாம் நம்ம நிறைய தேவைப்படுது. இப்ப நாராயணருக்கு பிள்ளை நாராயணர் தானே. அவன் என்ன தவம் செய்தாரோ தேவன் தாய் தகப்பன் பொன்னப்ப நாராயணருக்கு பிள்ளை என அது ஒரு நிலை. அடுத்ததாக ஊருக்கும் தலைவன், உடைய வழிக்கும் தலைவன், ஆருக்கும் தலைவன் என அன்னை பிதா வளர்த்தார் இல்லையா? நியாயம் இருப்பதினால் நாடாழ்வார் என்று எல்லாரும் சொல்றாங்க. அங்க அப்படி இருக்கு. அதுபோல 24 வயசுல ஐயா முட்டப்பதியில எப்படி சிவஞானமாய் பெறவே திருவுள வாசம், அதாவது கருவுற்ற தோஷம் கழித்து சிவஞானமாய் பெறவே. அதுக்கு பிறகு சிவஞானம்னு சொன்ன இறைவன் தாங்க. ஒருவர் ஞானம் அடைந்து விட்டால் அவருடைய வார்த்தைகள் இறை வார்த்தை தான், அவருடைய வார்த்தையா வராது. இறைவனுடைய இறைவனுடைய கட்டளை என்று அவங்க நாவு பேசாது. ஒரு ஞானியுடைய நிலை தான். அப்படியே அவர் 24 வயசுல படுத்த படுக்க இருக்கிறார். வெயிலாள கனவுல கடவுள் சொல்றாரு, உன்னுடைய மகனை திருச்செந்தூர் கொண்டு வா, எங்களோரும் அறிய இப்படி நல்ல பேர் கொடுப்பார். நல்ல பேருங்கிறது அது முக்தின்னு சொன்னாலும் மோட்சம்னு சொன்னாலும் கடவுள்னு சொன்னாலும் ஒண்ணுதாங்க. இதையாவது புரிஞ்சுக்கிடுங்க. கடவுளோடு சேர்கிறது. கடவுள் சமுத்திரத்துல போய் சாக்கடை தண்ணி சேர்ந்த பிறகு அது சாக்கடை தண்ணியா? இல்லை, சமுத்திரம் அதை புனிதப்படுத்தி விடுகிறது. அதுபோல நம்ம எல்லாருமே கடவுளால் புனிதப்படுத்தப்பட இருக்கிறோம். அதுக்காக தான் ஐயா வழியில நீங்களும் என்ன பேசுறீங்க, நானும் பேசுறேன், எல்லாரும் பேசுறது நம்ம புனித ஆவதற்கு தான். எல்லாருமே என்னமோ அஞ்ஞானத்தை விட்டு மெஞ்ஞானத்துக்கு போக வேண்டும் என்று ஆவல் தான். இப்ப தாயின் கனவுல சொல்ல தாய் கொண்டு வராங்க. அப்ப கலைமுனி ஞானமுனி கடவுள் சொல்றாரு போய் அழைச்சிட்டு வாருங்க. அப்ப கலைமுனி ஞானமுனி பாக்குறாங்க. அங்கங்க பார்த்து எப்படி எப்படி கொண்டு போறாங்க? பதியில் இருந்தார் போல் பார்மன்னனை இருத்தி சம்பூர்ணதேவனை தானே கொண்டு போறாங்க, முத்துக்குட்டி தானே கொண்டு போறாங்க இல்லையா? அப்போ அந்த அவதார சடத்தை தானே கொண்டு போறாங்க. இதை நீங்க மறுத்தீங்கன்னா அது நான் என்ன செய்ய முடியும்? இல்லையா? உங்க கருத்தை நீங்க வச்சுக்கிட்டுங்க, என்னுடைய கருத்தை நான் சொல்றேன்.
அப்போ தோல்ல தூக்கிட்டு போறாங்கன்னா கலையும் ஞானமும் ஒருவனை தூக்கிடாம சாதாரண மனுஷனா இருக்க முடியுமா? சாதாரண மனுஷன் அப்படி தூக்குவாங்களா? கடவுளுடைய அவதார சடம்ங்கிறதுக்காகவும் அந்த ஆன்மா ரொம்ப உயர்ந்த ஆன்மாவாக இருந்ததுனாலே தூக்கிட்டு போறாங்க. கடவுள் ஐயா கொண்டு வந்துட்டேன், என்ன கொண்டு வந்தீங்க சொல்லுங்க. அத பேர் சம்பூரணன், பெரிய திறவான், ஆறுக்கு ஆதி கிருபை உள்ளவன் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பிறகு இளவரசா உன்னை ஈன்று எடுத்து ஆளு அரசு அழகாக உந்தனுக்கு நல்ல பேரும் தருவோம், நம்மானே தப்பாது. இளவரசா உன்னை ஈன்று எடுத்து ஆளும் அரசு அழகாக உந்தனுக்கு. இதெல்லாம் நீங்க படிக்க இல்லையா? அகிலத்திரட்டில் படிக்கிறீங்களா இல்ல படிக்காதது போல நடிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, நான் எவ்வளவு லெகுவா பேசுறேன், ஏன்னா அதை அப்படியே பேசுறேன். நீங்க பேசும்போது இல்ல அது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய அப்படி இப்படி போட வேண்டிய இருக்கு. ஆனா நான் லெகுவா பேசுறேன், அது இயல்பானது, அது இயற்கையானது, அது சத்தியமானது. அதனால நான் ஒன்னையும் மாத்தி மாத்தி பேசல, அதை லெகுவாகவே பேசுறேன். பார்த்தீங்களா? பேர் சம்பவம் பெரிய திறவம் அப்படின்னு சொல்லி சரி அவர் அவதாரம் செய்ய போறாங்க. அப்போ அகரம் மகரம் உண்டாகுது. உகரம் முனி கூட்டி விட்ட சடலத்தை நினைக்கிறாரா இல்லையா? இதுக்கு நீங்க சடலம்னா ஆன்மா எல்லாம் சொல்லலாம். தத்துவம் 96 கரை 64 எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். மூலாதாரம் சுவாதிஷம் எல்லாம் சொல்லலாம். ஆனா ஐயாவுடைய அவதார சடத்தை நினைக்கிறாரா இல்லையா? ஒன்று நினைச்சு அகாரம் உகாரம் மகாரம் முப்பொருளும் ஒரு பொருளாக வைகுண்டமா வராங்க. மகனுக்கு விஞ்சை கொடுக்கிறார். விஞ்சை என்றால் பிரம்மஞானத்தை கொடுக்கிறார். அங்கே நாராயணம் வைகுண்டம் ரெண்டு நிற்கதா இல்லையா? ரெண்டா நிற்கிறாங்க. அடுத்தவங்க விஞ்சை கொடுக்குறாங்க. விஞ்சை கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, தந்தையே எனக்கெல்லாம் தந்தீங்க, ஆனா உன்னை அறியாமல் ஊன் கருகில் உள்ளவர். உன்னை என்றால் உயிர் ஆன்மா, ஊன் என்றால் உடல். உடலை மனதை நான் என்று நினைக்கிற அஞ்ஞானிகள் என்னையும் மனிதன் என்று ஏசுவானே தூற்றுவானே அப்படின்னு சொல்றாரு, கேட்கிறார். வைகுண்டம் கேட்கிறார். அதுபோல முன் அன்னை பெற்ற மொய்குழலால் வம்சங்கள் என் ஏதுவாரு, முன் அன்னை பெற்ற 7 அம்மமார்கள் பெற்ற அந்த மக்கள் எல்லாம் என் ஏதுவாலே இயல்பரப்படும் வேணும் அல்லோ. அது முன் அமைத்த பெண் அந்த பரதேவதை நினைக்கிறாரா இல்லையா? பரதேவதை நினைக்கிறாரா இல்லையா? முன் அமைத்த பெண், அவளுக்கு நல்ல மனசு கொடுக்கணும். ஏன்னா அவ பழையது போல இது சம்பூர்ண தேவன் நினைக்கப்படாது. அவன் கடவுள் வந்திருக்கிறாருங்கிறது அவளுக்கு தெரியாது. அதனால அவளுக்கு நல்ல மனசு கொடுத்து நல்ல புத்தியை கொடுத்து அவளுக்கும் பெயர் கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் அங்க நினைவு கூறுகிறார். அவன் முன் வாசனை இல்லைன்னா அந்த அணங்கு சொல்லுவாரா? முன் வாசனை இருக்கா இல்லையா? 24 வயசுக்கு முன்னாடி உள்ள வாசனை அந்த இடத்துல வருது. இதெல்லாம் நல்லா படிங்க தம்பி, திருப்பி படிங்க. ஒன்ஸ் மோர் படிங்க. படிக்க மனம் தெளிவடைகிறது, சந்தேகமே இல்லை. முழுமையான சரணாகதி வந்து விடுகிறது. எப்பா நீர் எப்படி நடத்துறீங்களோ அப்படி நாங்கள் நடக்கிறோம் எங்கள் நிலை வந்து விடுகிறது இல்லையா? இப்பொழுது இப்போ அவரு அந்த முன்னமைத்த பெண்ணுக்கு அந்த கதை சொல்ல, அதுக்கு பிறகு ஒரு விருத்தம் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? உலகினில் மனுவாய் தோன்றி ஒரு 20 நாளுக்கு அப்பால் அவன் உலகில மனுவா வந்தாரா இல்லையா? 24 வயசுக்கு பிறகு சடலத்தூள் ஊரல் ஓட்டி, அவரு உடம்புல ஊரலா பிச்சலா இருந்தாரா இல்லையா? ஓட்டி மலை செந்தூர் அலையின் உள்ளே மகரத்துள் இருந்து பெற்று அலைக்கரை காண்டி வைகுண்டம் என புவியில் வந்தாரா இல்லையா? 24 வயசுக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட் சொல்றாரு, வந்த பிறகு சொல்றாரு. இதெல்லாம் சொல்றாங்களா இல்லையா? அதனால அம்மாவுக்கு சொல்லும் பொழுது அன்னை எனவே இருந்தார். நம்ம அம்மா யாரு? நம்ம பெற்ற அம்மா யாரு? அன்னை எனவே தான் ஐயா. நமக்கு உண்மையான அம்மா 7 அம்மமார்கள். நம்முடைய உண்மையான தந்தை நாராயணம். இங்க நமக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? எங்க அப்பாவுக்கு பேரு தங்கையன், எங்க அம்மா பேரு செல்லம்மா. 2 பேரும் வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாங்க, ஐயாவுடைய திருவடி சேர்த்துட்டாங்க. இப்ப நான் யார் அப்பான்னு கூப்பிடுறது? அவங்கள கூப்பிட்டா அவங்கள நினைவிலே பண்ண முடியல. ஐயாவை தான் அப்பான்னு சொல்ல வேண்டியது. நாராயணன் தான் அப்பா. என்னுடைய அம்மா 7 அம்மமார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா அன்னை எனவே இருந்தார், தந்தை எனவே இருந்தார். ஆனா தந்தை யாரு? நாராயணன். அப்ப நான் இருக்க, அவர் அம்மை நீ இருக்க, அப்ப நம்ம இல்லா பிள்ளை என்று அடிக்கிறாங்க. அப்ப அந்த வேளாளுக்கு சொல்லும் பொழுது அன்னை எனவே நீ, அதான் உண்மை. எல்லாருக்கும் அதான் உண்மை, உங்களுக்கு அதான், எனக்கு அதான். அன்னை எனவே தான் அம்மம்மா இருக்கிறாங்க. ஆனா உண்மையான தந்தை அப்பா நாராயணம். இப்போ சான்றோர் கதிகள் பெறவே நான் தர்ம வைகுண்டம் பிறந்து வந்தேன்.
இவன் சார்ந்தவர்னா நல்லவர்கள், நல்லவர்களை தேவர்களை நான் கலியிலிருந்து கடைந்தேற்ற இப்ப நான் வைகுண்டமா வந்திருக்கேன் அப்படின்னு தெளிவா சொல்றாரா இல்லையா? இல்ல அம்மையே இல்ல அப்பாவே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னா நீங்க சொல்லிட்டு இருங்க. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், இது 1-2 வருஷம் இல்லை, நான் ஏதோ வேற வேலை பார்த்துக்கிட்டு இந்த வேலை பார்க்கிறேன். என்னுடைய தொழிலே ஏடு வாசிப்பு, என்னுடைய தொழிலே பாராயணம் பண்றது, வேற வேலையே கிடையாது தம்பி. அவன் அதையே படிச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு அந்த கருத்து எப்படி வரும்? நீங்க எப்போ நேரப்போக்கு இந்த சாப்பாட்டுல ஊறுகா போல அகிலத்தோட்ட படிச்சிட உங்களுக்கும் அன்னமே அன்னமே எனக்கு ஏடு வாசிப்பு தான். என்னுடைய ஜீவிதமே ஏடு வாசிப்பு, என்னுடைய வாழ்வே ஏடு வாசிப்பு, என்னுடைய வாழ்வே பாராயணம் பண்றது. அப்படி இருக்கிற நம்முடைய கருத்து எப்படி இருக்கும்? வேற வேலை பார்த்துக்கிட்டு நேரம் போகலைன்னா ஏடு படிச்சு பாராயணம் பண்ற அவங்களுடைய கருத்து எப்படி இருக்கும்? இந்த ஐயாவளி அகில உலக சேவை அமைப்பு அவங்க எல்லாம் அங்கே சும்மா ஏடு வாசிக்கணும், சும்மா ஏடு வாசிங்க. உங்க சொத்து, உங்க வீடு, உங்களுடைய வேலை எல்லாத்தையும் தர்மம் பண்ணுங்க, 5 பைசா வேலை செய்யாதீங்க. அப்படி வேலை செய்யாம நீங்க சும்மா ஏடு வாசிங்க, அது நல்லா இருக்கும். இது அரசாங்க வேலையில் இருந்துக்கிட்டு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு வேற ஏதாவது வருமானங்களை பெரிய பெரிய ஹோட்டல்களை வச்சுக்கிட்டு நாங்க ஏடு வாசிக்க சும்மா போறோம், அப்படி இல்லை. உங்களுடைய சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லாத பட்சத்தில் இதுதான் வேலை அப்படின்னு வரும்பொழுது நீங்க இதை சும்மா பண்ணணும். அப்ப தெரியும் இது யாரை ஏமாத்துறது, ஊரையும் உலகத்தையும் ஏமாத்தலாம், ஐயா ஏமாத்த முடியுமா? அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தெளிஞ்சுக்கிட்டு இந்த நிலையில பாருங்க, எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். இதுக்கு மேல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கேட்டாலும் என்னால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கட்டாந்தரையில கல்பாறையில உள்படப்புல நான் என்ன விதை போட்டாலும் முளைக்காது. பக்குவமான உள்ளத்திலே, நல்ல உள்ளங்களிலே, பசுமையான நிலங்களிலே விதைகள் போட்டால் அது கனியாக மாங்கனியாக வந்துவிடும். மாங்காய்ப்பால் உண்டு இருப்பவருக்கு தேங்காய்ப்பால் எதுக்குன்னு சொன்னது போல இந்த அகிலத்திரட்டங்கிற மாங்காய்ப்பாலை நீங்க சாப்பிடணும்னு சொன்னா உங்க உள்ளங்களை கட்டாந்தரையா வைக்காம எதிர்நிலை மனமா இல்லாம எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இங்க 2 சப்ஜெக்ட் தான், நேர்நிலை எதிர்நிலை. எதிர்நிலைங்கிறது கலியன் சம்பூர்ண தேவனை கொண்டு எதிர்நிலையில வைக்காதீங்க. நீங்க ஒரு நாளும் தெய்வீக நிலைங்கிற அந்த நேர்நிலைக்குள் போக முடியாது. நேர்நிலைக்கு போனாதான் கொண்டே அமுதுண்டு குவித்திரு. கொண்டே அமுதுன்னா என்ன தெரியுமா? ஐயா சொல்லுவாங்க, திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, கொண்டே அமுதுண்டு குவித்திரு. கொண்டே அமுதுங்கிறது நேர்நிலை. எதிர்நிலையில பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நிலை இருக்கு, நேர்நிலை எதிர்நிலை. நேர்நிலைங்கிறது யார் நம்மளை ஏசினாலும் பழிச்சாலும் நகைத்தாலும் அவமானப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு எதிர்நிலை பண்ணாம, அதற்கு நெகட்டிவான காரியங்கள் பண்ணாம நீங்கள் ஏற்றுக்கொண்டே வந்தீங்கன்னா இந்த நேர்நிலை வளர்ந்து வளர்ந்து கடைசியில் நம்முடைய உச்சி கிரகம் ஒருவருக்கு தெரியாதுன்னு சொன்னா பாருங்க, அதுல ஒரு முகூலம்ங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் கொண்டே அமுதை தரக்கூடியது. அந்த நேர்நிலை சக்தி அந்த முகூலத்தை தொடுகிற பொழுது உங்களுக்கு நமக்கெல்லாம் ஒரு சுரப்பி, சிரிக்கிறதுக்கு ஒரு சுரப்பி, கோவப்படுறதுக்கு ஒரு சுரப்பி, பொறாமப்படுறது எல்லாமே சுரப்பி தான். அதுபோல பேரானந்தத்துக்குரிய சுரப்பி தான் கொண்டே அமுது. அவன் அந்த நேர்நிலை எண்ணங்களை வளர்த்துக்கிட்டாதான் அந்த அந்த சுரபி வரும். அந்த சுரபி திறக்கிற பொழுது அந்த 1008 இதழ் தாமரை அப்படின்னா அது கொண்டே அமுது. இந்த தாமரையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அமிர்தம் தான் நம்முடைய அண்ணாக்களே சொட்டு சொட்டாக விழுகிற பொழுது நம்ம எப்பொழுதுமே பேரானந்தம். இதுதான் பிரம்மஞானம், இதுதான் பேரானந்தம். பிரம்மஞானம் 1008 எல்லாமே தாங்க. அது வருகிற பொழுதுதான் நாம தர்மீக வாழ்வை அடைகிறோம், பிறவியை கடக்கிறோம், மரணம் இல்லா பெறுவோம். எல்லாமே அதுதான், எல்லாமே அதுதான். அதனால இந்த எதிர்நிலை எண்ணங்களை விட்டுருங்க, நேர்நிலையிலேயே சிந்தனை பண்ணுங்க. பண்ணுகிற பொழுது நம்முடைய அமுதம், கொண்டே அமுதுங்கிற அமுது நமக்குள்ளே விளைந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தர்மீக வாழ்வை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்ம எல்லாரும் பெறதான் போறோம். ஐயா சொன்ன சட்டத்தில் நடக்கணும், நடக்கணும், நடக்கும்படி வரும். இப்ப நீங்க எதை மறுத்தாலும் சரி அது எதிர்நிலை.
எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுங்க. நேர்நிலை நம்முடைய மனம் கொண்டே அமுதாக மாறுகிறது. வாழ்க ஐயா உண்டு. அன்புடன் ஐயா உண்டு.